அக்னி சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் இந்த ஆட்சி? ஒரு வாரம் விஜயுடைய ஆட்சி, உங்கள் பார்வை என்ன, மதிப்பீடு என்ன? இல்லை, இதில் எந்த மதிப்பீடு இல்லை சார். ஏன்னா தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதியில் 34 அமைச்சர்கள் இருக்கணும். ஆனால் முதலமைச்சரோடு சேர்த்து 10 அமைச்சர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆகையினால மீதமுள்ள 24 அமைச்சர்கள் வந்து அந்தந்த துறையில் வந்து அவங்க கையில் எடுத்து நிர்வாகம் பண்ணுகிற போது தான் இந்த ஆட்சியின் மீது மதிப்பீடுகள் செய்ய முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சார், இப்போது குறைவான அமைச்சர்களை வச்சு அமைச்சரவை செயல்படுத்த முடியாதா? குறைவான அமைச்சர்களை வச்சு செயல்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டால், இதுவே இந்த 10 அமைச்சரை வச்சு 5 வருஷமும் செயல்படுத்திடுவாங்களா? அப்படி ஒரு திட்டம் ஏதாவது இருக்கா? இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்னைக்கு ரிசல்ட் வந்தது? 4ஆம் தேதி வந்தது. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி. அப்போ எத்தனை நாள் ஆயிட்டு? இப்போ பதவியேற்ற நாளிலிருந்து கணக்கா, இல்லை ரிசல்ட் வந்ததிலிருந்தே நீங்கள் ஆயத்த பணிகளில் ஒரு அரசு ஈடுபடும்ன்ற கணக்கா? எதை வைத்து நாம் தீர்மானிக்க போகிறோம்? அதனால் இப்போதைக்கு மதிப்பீடுகள் ஏதும் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கமே இன்னும் முழுமையாக செயல்படாத போது அதோடு அப்படி நிறுத்திக்கிறோம், அவ்வளோதான். சரி சார், இப்போது இந்த குறைவான அமைச்சர்களை வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம்ல, இதுவே செலவினங்களை குறைக்கலாம். குறைவான அமைச்சரை வச்சு கடைசி வரைக்கும் இந்த 10 அமைச்சரை வச்சு 5 வருஷமும் கொண்டு போயிடலாமா? அப்போ அமைச்சரை விரிவுபடுத்தணும், அதான் அக்னீஸ்வரன் சாருடைய கோரிக்கையா? இல்லை, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்கு? ஏறத்தாழ 60-70 துறைகளுக்கு மேலே இருக்குல்ல. 10 அமைச்சர்களை வச்சு எப்படி 72 துறைகளை நீங்கள் நிர்வகிக்க முடியும்? இல்லை, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கல்ல. பள்ளிக்கல்வித்துறை வச்சிருந்தவங்கள்ட்ட இப்போ பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை சேர்த்துருக்காங்க. 3 அமைச்சர்களுக்குள்ளது ஒருத்தட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நீங்கள் சொல்ல வர்றது இந்த 10 அமைச்சரை வச்சு 5 வருஷமும் ஓட்டிடலான்ற திட்டமா? செலவே வேண்டான்னு. அப்போ நிறைய அமைச்சர்கள் இருந்தால்தான், ஏன்னா எல்லாத்துக்கும் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. இப்போ இதே இருந்தால் தான் சிறப்பாக செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? அமைச்சரவை பெருசு பண்ணாதான் ஒரு அரசு சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 118 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெறவில்லை, ஆக அமைச்சர்களையும் நாங்கள் முழு அமைச்சரவை கூட்ட மாட்டோம் அல்லது திட்டமிடவில்லை, இதுவரைக்கும் திட்டமிடவில்லை. அது மாதிரி இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி என்று சொல்லுவதா, பெரும்பான்மை இல்லாத ஆட்சின்னு சொல்றதா, அல்லது இது வேண்டாம், அமைச்சரே வேண்டாம், மீதமுள்ள துறைகளுக்கெல்லாம் அதிகாரிகள் ஆட்சியே போதும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இது ஒரு வாரத்தில் சொல்ல முடியும்? ஒரு குழந்தை உருவாகிறது, கருவாகிறது அப்படின்னு சொன்னால் அது 45 நாளுக்கு பிறகுதான் இதய துடிப்பே அதுக்கு உருவாகும். ஆனால் நீங்கள் 7 நாளில் ஒரு அரசாங்கத்தின் மீது மதிப்பீடுகள், இவ என்ன மார்க் போடுறீங்கன்னு கேட்டால் எந்த மார்க்கும் போட முடியாது. அப்படிதான் நான் பார்க்க. மதுபான கடைகளை மூடி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கடந்த ஆட்சியில் இருந்த அந்த 1000 ரூபாய் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம், ஜெயலலிதா அவர்கள் 100 யூனிட் அப்படின்னு கொடுத்ததை 200 யூனிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடவடிக்கைகள் தானே? இதெல்லாம் நடவடிக்கைகள். ஆனால் அந்த 717 கடைகள் எந்த மாவட்டத்தில் எத்தனாவது கடை, என்னென்ன கடை அப்படின்றத பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய அரசு வெளியிட்ட அதில் இருக்கா? இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 5000 கடைகளுக்குள்ளே இருக்குது மதுபான கடைகள். இப்போ நீங்கள் ஏறத்தாழ 717 கடைகளை நீங்கள் மூடுறீங்க அப்படின்னா, இது 5 ஆண்டுகளுக்கும், இந்த ஆண்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, 717 கடைகள். அப்போ அடுத்த ஆண்டு 717 கடைகள். அப்போ 5 ஆண்டுகளில் 1000 கடைகளை மூடிட்டீங்கன்னா, 5000 கடைகளையும் மூடிட்டீங்கன்னா அப்புறம் கல்லு கடைக்கு வழிவகுத்துருமே. ஓ, அது ஒன்று. அப்போ டாஸ்மாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், ஏன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு ஒரு அளவீடு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டும். நீங்கள் மொத்தமாக பண்ணுனீங்கன்னா 4800 கடைகள், அதில் சைடில் இது இல்லாமல் டூப்ளிகேட்டாக ஓட்டுறவங்க எத்தனை அதெல்லாம் தெரியாது, அது அரசுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த 5000 கடைகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண்டுக்கு 1000 கடைகள் என்றால் 5000 கடைகளை மூடிவிட்டீர்கள் என்றால் அடுத்து என்ன? ஒரு ஆண்டுக்கு மதுபானத்தில் 52,000 கோடி வருமானம். கடையை அடைச்சிட்டோம். அந்த கடையில் இத்தனை ஆண்டு காலம் வேலை பார்த்த அந்த டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மாற்று தொழில் என்ன? இல்லை, எங்க போவாங்க?
அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் இன்னைக்கு அவங்க அந்த சங்கங்கள் பேசியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன, இதுதான் சடன் பிரேக். நான் 5வது கியர்ல ஓடிட்டு இருக்கு நெடுஞ்சாலையில, திடீர்னு ஒரு சடன் பிரேக் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 300 கடை 500 கடை அப்படிதான் கொண்டு போகணும் 5 ஆண்டுகளுக்கு. உங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி அமைச்ச உடனே 500 கடையை மூடினாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க. அப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சி உச்ச நீதிமன்றம் வரை போய் 500 கடைகள் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகளை மூடுங்கள் சொல்லியிருந்தாங்க. அது 2வது வாங்கின ஆர்டர். ஆனா ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்தாக 500 கடைகள் அவங்க மூடினாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நெடுஞ்சாலைகளுடைய கடைகள் மாறப்பட்டு ஃபர்ஸ்ட் இவங்க 500 கடைகளை மூட்டினாங்க. அந்த பணியாளர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களை எந்த துறைக்கு மாற்றினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல சார்? கரெக்ட். இப்ப மெஜாரிட்டி அரசாங்கம் அப்படின்றதுலயே இந்த அரசுக்கு சிக்கல் இருக்குது. அடுத்து அரசு துறை அதிகாரிகளை வைத்தே ஐஏஎஸ் வச்சே இந்த 5 வருஷம் ஓட்டிடலாம்ன்ற எண்ணம் இருக்கிறதா தெரியலைங்க. இப்ப குதிரை வேகத்தில் வேகமாக செயல்படுகிறது, கரெக்ட். ஆனா இந்த குதிரை வேகத்தில் நாம் எதை செயல்படுத்தினோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. நீங்க அடுத்தது என்ன சொன்னீங்க? முதல்ல டாஸ்மாக் கடை, அடுத்து 200 யூனிட் மின்சாரம். இந்த 200 யூனிட் மின்சாரம் இருக்குல்ல, அதுல 100 யூனிட் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தது எந்த விதமான ஸ்லாப் ரேட் இல்ல, அனைவருக்கும் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க 500க்குள் இருந்தால் 200, அதற்கு மேல போனா 100. கர்நாடகாவை நாம இதை முன்னுதாரணமா எடுத்துக்கணும். அங்க 200 யூனிட் கொடுத்தாங்க, யாரும் இது பணம் கட்டுறதே இல்லை, அந்த அளவுக்கு அந்த ஃபுல்லா 200 யூனிட் இலவசம். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அது நட்டத்தில் இயங்குகிறது. அதனால இப்ப ஒரு யூனிட்டுக்கு நம்ம 4 ரூபாய் 70 பைசா போடுறோம்னா அங்க 8 ரூபாய் 80 காசு. அப்போ இந்த நிலைமை இருக்குல்ல, அந்த ஸ்லாப் ரேட் இருக்கு பாத்தீங்களா, இது மக்களிடத்தில் இப்ப தெரியாது. அதை கணக்கீட்டு முறை எடுக்கிற போது, அதை போய் கட்டுகிற போதுதான் அதனுடைய வழி அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் முந்தைய திமுக அரசு மாசம் நாங்க ரீடிங் எடுப்போம் 6000 உங்களுக்கு லாபம் வரும்னு சொன்னவங்க கடைசி வரைக்கும் அதை செய்யாததற்கு காரணம் அரசு நட்டத்தில் இயங்குகிறது. இது சம்பந்தமா நியூயார்க் கிழக்கு மாகாணத்தில் நீதிமன்றத்தில் வந்தபோது அது யார் தண்டத்தொகை ஃபைன் அமௌண்ட் கட்டி இருக்கிறதுன்றதும் அரசு தமிழக அரசு உன்னிப்பாக கவனிக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதிமுகவில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, 25 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் ஓட்டு போடுறாங்க, 22 எம்எல்ஏக்கள் இங்க போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான் வேடிக்கை பார்க்குறாரு அசம்பிளிக்குள்ள அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அது சரியான பார்வையா பாண்டியன் சார் வைக்கிறது? அதாவது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வராது. ஆக அது மக்கள் அளித்த தீர்ப்புல அது ஒரு குறை. சரி, தாவேகாவுக்கு 118 சீட்டுக்கு மேல தாவேகாவே வெற்றி பெற்றிருந்தால் இந்த பேரம் நடக்குமா? நடக்காது. அது 2வது. ஆகையினால நாங்க அதிமுக கேட்கவும் மாட்டோம். ஆனால் அதிமுகவே மற்றும் பலர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இது? அப்ப அதுக்கு விஜய் தான் காரணமா? அதிமுகல இப்படி ஒரு பார்ட்டி இங்க வராங்க அப்படின்னா அதுக்கு விஜய் காரணமா? அவர் மட்டும் காரணம் அல்ல, பல பேர் காரணம். நீங்களும் மற்றும் பலர் மாதிரி சொல்றீங்களா? என்னங்க விஜய் சொன்னா அது நியாயம், சட்டம், தர்மம், அறம். அக்னீஸ்வரன் பேசுனா என்னங்க இப்படி? இதை யாராவது விஜய்கிட்ட கேட்டீங்களா? விஜய் அக்னீஸ்வரன் சார் வழக்கறிஞர், யாருன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா முதலமைச்சரே சொல்லலீங்க, நான் ஏங்க சொல்லி மாட்டிக்கிறோம். ஆகவே இந்த அரசு என்பது இப்ப பாருங்க, கனகராஜா துள்ளி குதிக்கிறாரு. காங்கிரஸ் அமைச்சரவைக்குள்ள போறதுல காங்கிரஸ் துள்ளி குதிக்குதுடா. எங்க பதில் அக்னீஸ்வரன் கேட்ட பதிலுக்கு இவர் சொல்றது நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க. ஆகையினால உங்க நேரம் இது என் நேரம். ஆகையினால இங்க இப்ப சொல்லுவாங்கல்ல சார், தமிழ்நாடு மக்கள் கோடான கோடி பேர் உலகெங்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 25 பேர் வெளிநாட்டு குடியுரிமை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அதுக்கு விஜயா காரணம். ரைட்டா? அதுக்கு விஜயா காரணம். அதுக்கு அவர் காரணம் அல்ல, மற்றும் பலர் காரணம். அதை விட்டுருங்க. இப்ப நான் இப்ப கேட்பது எதிர்பார்க்காம கேட்கிறேன். மத்தியில பாரதிய ஜனதா அரசு ஆட்சியில் இருக்கிற போது என்ன சொல்றாங்க?
என்னங்க மோடி நல்லவருங்க, அவர் மேல எந்த ஊழல் இல்லைங்க. ஏங்க அவராங்க இது பண்றாரு, அவர் இல்லைங்க. அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் ஆட்சி நடக்குதுங்க மத்தியில். போருங்க, எதுக்கு இவ்வளவு அவசரம் இவரு? அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒற்றை குடும்பம் ஆட்சி செய்ய போகிறது. அது தமிழ்நாடு திரு விஜய் அவர்கள் உணர்வார். ஆட்சி செய்ய போகிறது, ஆட்சி செய்யும். அந்த மற்றும் பலரில் இவர்களும் சிலர். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒரே குடும்பம் ஆட்சி செய்ய போகிறது அதெல்லாம் என்ன சார்? ஆமா, யாரு சொல்றீங்க? யார சொல்றோம்? எல்லாத்துக்கும் தெரியும். அவரு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். இருங்க உங்க டேன் வரட்டும். ஐயோ இவரை புடிச்சு வைக்க முடியலையே. இல்லைங்க, ஆகையினால ஒரு திடீரென்று யாருக்குமே தெரியாத ஒரு சிலர் திடீரென்று ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகிறார்கள். நடிகர் விஜய் அவர்களை வைத்து வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பெரும்பான்மை இல்லாட்டினாலும் மக்கள் திரு விஜய் அவர்கள் முகத்திற்காகத்தான் இந்த அரசு அமைந்திருக்கிறது என்பதை நான் மறுக்கலைங்க. அது திராவிட கட்சியினுடைய கோபமா கூட இருக்கலாம், தங்களை திருத்திக்கிறோம். அதனால இது வந்து இப்போதைக்கு மதிப்பீடு எதுவும் சொல்ல முடியாது. 6 மாத காலம் தேவை அப்படின்னு நான் பார்க்கிறேன். அக்னீஸ்வரன் சார், மக்கள் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா உண்மையிலே மதிவாணன் சாருடைய கருத்து நான் ஏற்கனவே முதல் சுற்றுல சொன்னேன்ல, அது வந்து தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஆகவே ஒரு ஆண்டுக்கு 52,000 அதாவது வருமானம் வர மதிவாணன் சார் சொன்னா தனியாருக்கு கொடுங்கன்னு சொல்றது. ஆமா, நீங்க சொல்லும்போது நான் அதை என்டாஸ் பண்ணல, அவங்க ஆளுங்கட்சிக்காக பேசுறதுனால என்டாஸ் பண்ணேன். அதனால சொல்றேன், அவர் சொல்றது நியாயம் தான், நடக்க போறத அவரும் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து இப்ப அரசு என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க. ஆனா மதிவாணன் சார் சொன்னா தமிழ்நாடு அரசு அதை கேட்கும். ஆகையினால தனியாருக்கு கொடுக்க போறாங்க டாஸ்மார்க்க. அது எந்த தனியார் யாருக்குன்றத அரசு வருங்காலத்தில் முடிவு செய்யும். என்ன சார் மதிவாணன் சார் ஏதோ சொல்ல வரீங்களா? ஆமா, அதாவது நான் சொல்றது அரசாங்கம் செய்யும்லாம் இல்ல, என்னுடைய வேண்டுகோள் தான் நான் வச்சேன். நானு மூலமா என் வேண்டுகோள் முதல்வருக்கு வைக்கிறேன்னு சொன்னேன். எம்ஜிஆர் செய்த தவறை திருத்தணும். தனியாருக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசுனா நீங்க வந்து லைசன்ஸ் ஃபீயா வாங்குங்க. ஆனா நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டியது கனிமவள கொள்ளைய வந்து நீங்க பிடிக்கணும்ன்ற கொள்ளை, கிரானைட் கொள்ளை, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அரசுக்கு வர வேண்டிய, அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அத முதல்ல சரி பண்ணுங்கன்ற. சரி, ஓகே. சாராயம் இருப்பது அரசாங்கத்தின் கடமை அல்ல, அது அரசாங்கத்தின் பொறுப்பு அல்ல. அதாவது கிரானைட்டு, குவாரி அதெல்லாம் சொல்றாரு. அது உண்மையிலேயே தடுக்கப்பட வேண்டும். எந்த அரசாக இருந்தாலும் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா? அதை தாண்டி பத்திரப்பதிவில் அது முதல் லஞ்சமில்லாத கொண்டு வரணும். அது மாதிரி ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சமில்லாத கொண்டு வரணும். நான் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது. நீங்களும் கோரிக்கை வைக்கிறீங்க, நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதற்கு முன்பு இருந்தது அதிமுக ஆட்சியில இருந்தது, திமுக ஆட்சியில இருந்தது. மக்களுக்கு நல்லது செய்ய போற இடத்துல காங்கிரஸ் கெடுத்து விட்டோம். அதுதான் காங்கிரஸ். நான் சொல்லவே இல்ல. இதற்கு முன்பு இருந்தது அப்படினா அவர் என்டாஸ் பண்றாரு. இருங்க ஊழல் இருக்குன்னு என்டாஸ் பண்றீங்க. அது சொல்லுங்க. அப்ப ஊழல் இருந்ததுன்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு இந்திய நாட்டுல நிலக்கரி ஊழல்ல பிரதமரே வந்து அது பொறுப்புல கீழ இருந்தவர் நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணீங்க? 2G யார் பேர்ல இருந்துச்சு? அது விடுங்க. உங்க யார் உள்ள போறது? காங்கிரஸ் ஜெயிலுக்கு போறது யாருங்க? ஏங்க உச்சநீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டது யாருங்க? யார் போறது? யார் தண்டிக்கப்பட்டது? இவர் கேட்கறது ஊழலால தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன முதலமைச்சர் யாரு? நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, நான் குறிக்கிட மாட்டேன்னு ஆனா நல்ல செய்தி சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தை சார். இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைய முதல்ல தடுங்கன்னு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் வேண்டுகோள். நன்றி.